ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அஸ்ஃபர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா, ஒன் ஆஃப் அவர் கிளையண்ட் பொசிஷன் என்னது, என்ன கைண்ட் ஆஃப் சிடிசி, என்ன கைண்ட் ஆஃப் ரோல் கேண்டிடேட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த பொசிஷன் சூட்டபிளாக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ அப்ளை. இந்த பொசிஷனோட இது நேம் என்னென்னா அட்மிஷன் ஹெட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரான்ச் ஹெட், சரிங்களா? கம்ப்ளீட்டாக பிரான்ச்சை லீட் பண்ணணும். இந்த ரோலோட மெயின் க்ரைட்டீரியா எப்படி இருக்குன்னு அவங்க ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு பிரான்ச் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் சென்டராக வந்து லீட் பண்ணணும். ஓகே, பிரான்ச் ஹெட்டுங்கும் போது ஆல்மோஸ்ட் அந்த பிரான்ச் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்தையுமே வந்து கேண்டிடேட் கண்டிப்பாக ஈடுபடணும். ஆஸ் வெல் அஸ் டீமை கோஆர்டினேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்கான ஒரு ப்ரொஃபைல் தான் அவங்க கேட்குறது. மினிமம் அவங்க வந்து ஒரு 4 எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கு கீழே ஒரு 4 எம்ப்ளாயீஸாக வச்சு இவங்க மேனேஜ் பண்ண மாதிரியான ஒரு கேண்டிடேட் ப்ரொஃபைலை இவங்க எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரியான ப்ரொஃபைல் எதிர்பார்க்குறாங்க? அங்கே என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 10 பொசிஷன் ஓப்பனிங்கில் இருக்குது, சரிங்களா? இவங்க வந்து கேண்டிடேட்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகே, கம்ப்ளீட்டாக அந்த பிரான்ச்சை மேனேஜ் பண்ணணும். அந்த பிரான்ச்சை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிரான்ச்சை கொண்டு போகணும். சும்மா போகணும், உட்காந்தோம், வர என்கொயரிஸை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் பேஸ்டு, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வரக்கூடிய என்கொயரிஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக என்கேஜ் ஆகணும். உங்களோட பிராண்ட் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் ஆகணும். ஆஸ் வெல் அஸ் எங்கேயாவது வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி கொண்டு போகணும். அந்த ஈவெண்ட்ஸை பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் பிராண்ட் ப்ரொமோஷன் தான். உங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என்கொயரி வராங்க, அதில் ஒரு 10 பேர் தான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே ஃபெயில் ஆகிறோம்னு தான் அர்த்தம். கரெக்டாக 10% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ நம்மளோட காம்படிட்டர்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் அந்த சேம் கைண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் நாட் ஹேப்பன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ப்ரூவன் ஆக்டிவிட்டி எதாவது இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஹைலைட் இன் த ரெஸ்யூமே. எஸ் சார், நான் இப்போ என்னோட கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் நான் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்கேன். இன்னும் ப்ரீவியஸாக இதே மாதிரியான ஆக்டிவிட்டி நான் லீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து நான் லீட் பண்ணியிருக்கேன். அந்த டீம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட்டபுளாக தான் கொண்டு போயிருக்கேன். ஸோ வி ஹேவ் டு ஹைலைட் எவ்ரிதிங் வந்து ப்ரூவன் ஆக்டிவிட்டியாக அவங்க கேட்குறாங்க. தென் ஃபைன், இதுதான் உங்களோட மெயின் க்ரைட்டீரியா. இதில் அவங்க மெயினாக என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, இந்த பொசிஷன் வந்து டோட்டலாக சென்னை, திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி, திருச்சி அண்ட் திருப்பதி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த பிரான்ச் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ரோல் தெரிஞ்சிருச்சு, எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, டீமை ஹேண்டில் பண்ணுறத, பிரான்ச்சை எப்படி லீட் பண்ணும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஃபைனலாக சிடிசி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா 10 lakhsலேருந்து 12 lakhs வரையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப எலிஜிபிளாக அப்ளை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னா, குறைஞ்சது அதாவது ரொம்ப மேக்ஸிமம் 8 lakhs உங்கள் சிடிசி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு பியாண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிசி பெரிய வேரியேஷன்ஸே கொடுக்காது. ஓகே, ஸோ 5 lakhs to 8 lakhs என்னோட சிடிசி இருக்குது சார், ஐ எம் ரெடி டு ஜம்ப். எனக்கு ஏதோ 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக டீம்லாம் பக்கம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என் கண்ட்ரோல் தான் ஒரு பிரான்ச்சே இருக்குது, நான் லீட் பண்ணியிருக்கேன்னா யூ ஆர் ரெடி டு அப்ளை. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மில் போய்ட்டு யூ ஹேவ் டு ஃபில் ஆல் த க்ரைட்டீரியாஸ். ஆஸ் வெல் அஸ் உங்கள் ரெஸ்யூமும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சார் டேட்டா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீட் சம் டவுட்ஸ்னால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். டேட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னோட டீம் பர்சன்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன கொரிஸ் ஆகும், சப்போஸ் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, இல்லை உங்களுக்கு ரெஸ்யூம் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எதுவானாலுமே யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். இமீடியட்டாக உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு வி வில் கால் பேக். வேறு எந்த டவுட்ஸ் ஆனாலும் யூ கேன் ட்ராப் இட். தேங்க்யூ.